மக்கள் செல்வாக்கை இழந்த திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக சென்று பிச்சை எடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களுக்கு திமுக செய்த திட்டங்களை சொல்லவே வீடுதோறும் கதவை தட்டி கூறுகிறோம் என்று உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். தனி பெரும் பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு அமைச்சர் சொல்றார், அங்க வியாபார ஆகல, கடை விரிச்சு வச்சிருக்கிற வியாபார ஆகலின்னு. அண்ணா திமுக ஐஎஸ்ஐ மாதிரி, ஐஎஸ்ஐ முத்திரையப்படுகிறது. அது மாதிரி அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. திமுக மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது, அவருடைய தொண்டர் செல்வாக்கு இழந்து விட்டது. அங்கே உறுப்பினர் சேர்வதற்கு கூட யாரும் முன் வராத காரணத்தினால்தான் கதவை தட்டி தட்டி வீடு விடா பிச்சை எடுப்பதை போல திமுகவிலே உறுப்பினர் சேர்க்கை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம மிஸ்டு கால் சேர்த்து கட்சியில ஆள் சேர்க்கிற கட்சிக்கு நம்ம கட்சி கிடையாது. நாம சொந்த கால நம்புற கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தேர்தல் வந்தோடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்க உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய வீட்டு கதவையோ திருப்பித்தனமா போய் தட்டல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம். உங்களால சந்திக்க முடியுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல்ல அதிமுகவே கிடையாது.